பாசிப்பரும்பு மற்ற முறை இரவு நேரம் பாருங்கள் குட்டிங்களா. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 1017. நான் இன்றைக்கு கடியோக்க பற்றி வாசிக்க வந்துள்ளேன். முதலாவது, வெயில் தாங்க முடியலை என்று ஏசி முன்னாடியே உட்கார்ந்து இருந்தாலும் வேர்க்குமாம். ஏன்? என்னவா ஆஃப் பண்ணலையா? ரெண்டாவது, 2 பூச்சிகள் நைட்டு வாக்கிங் போச்சு. ஒரு பூச்சிக்கு குளிர், இன்னொரு பூச்சிக்கு குளிர் இல்ல. ஏன்? கம்பளி பூச்சி. ஏன்னா அது ஒரு கம்பளி பூச்சி. மூன்றாவது, கப்பலில் கவிழ்ந்தாலும் கன்னத்தில கை வைக்க கூடாது. ஏன்? கப்பல கவுண்டாலும் கன்னத்துல கவிக்க கூடாதாம். ஏன்னா கணத்துல கை வச்சா அப்புறம் யார் நீச்சல் அடிக்கிறது? ஐயோ. நாலாவது, ஒரு பையன் தன்னோட அப்பாவோட பேரை எழுதி ஃப்ரிட்ஜுக்கு வச்சானாம். ஏன்? அப்பா கூலண்டோ தன்னோட அப்பாவோட பேர் கெட்டு போகாம. ஐந்தாவது, இன்று எனக்கு எத்தனை வயது? இது ஒரு கேள்வி. யாருக்கு தெரியும்? நேரடியே சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிக்குமா? வணக்கம், நான் நமீஷ். இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து மிச்சம் நகரமும் கிராமமும் படிக்க போறேன். கிராமத்தில் மரங்களிலிருந்தே பழங்களை பறித்து உடனடியாக உண்ண முடியும். நகரங்களில் வாழும் மக்களுக்கு உடனடி காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் என்பன கிடைப்பது குறைவு. அது மட்டுமன்றி நகரத்தில் உந்துகளில் இருந்து வெளியேறும் புகை, தொழிலாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, கழிவுகள் என்பன வழியையும் சூழலையும் மாசடைய செய்கின்றன. நன்றி, வணக்கம். மாசடைய செய்கின்றன. வணக்கம், நான் நன்றி, வணக்கம். இன்றைக்கு நான் நகரமும் கிராமமும் பற்றி வாசிக்க போறேன். நன்றி, வணக்கம். எங்களில் பலர் நகரங்களில் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய எறும்பு 1017. நாங்கள் இன்றைக்கு காட்டு மாதாக்கு போனாங்க. அங்கே பாருங்கோ, ஒரு பெரிய மணி இருக்குது. அதுதான் அந்த கோயிலோட மணி. அது ஒவ்வொரு மணித்தியாலவும் அடிக்கும். இங்கே பாருங்க, ஆக்கள் எல்லாரும் கும்பிடினோம். உள்ளுக்க இங்கே பாருங்கோ, அதில் நாங்கள் விளக்கேற்றலாம். இதில் ஒரு வயல்வெளி காணப்படுகின்றது. இந்த வயல்வெளி 2 சைட்லேயும் இருக்குது. இதில் மஞ்சள் துணி போத்திருக்கிற மாதிரியே இருக்குது. இது ஒரு காட்சி அழகாக இருக்கின்றது. சில மரங்கள் தளிர்கின்றன, சிலதுகள் இல்லை ஒரு கொஞ்சம் கூட இல்லாமல் பூத்திருக்கு. பூக்கள் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு. இதில் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ஆனால் இது கோடை காலம் ஆரம்பிக்கல. நாங்கள் காரில் தான் வந்தோம். இங்கே பாருங்கள், புல் வெளியோட அழகாகவும் இயற்கையாகவும் இருக்கிறது. கோடை காலம் என்றால் நிறைய பேர் இந்த கோயிலில் கும்பிடுவீனும் என்று சொன்னால் நிறைய பழங்கள் காய்த்திருக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் நமீஷ். இன்றைக்கு நான் இந்த பிங்க் ஃப்ளவர் பற்றி சொல்கிறேன். இதில் பிங்க் ஃப்ளவர் தெரியுது. அதில் லாய்ட்ஸ் பார்க்க பக்கத்தில் அங்கே தெரியுது. மார்க்கெட் தெரியுது. பிறகு அங்கால ட்ரீ லிட்டில் பிட் லாங்காக தெரியுது. அங்கால சன் பிரைட்டாக இருக்குது. அங்கே நான் லாய்ட்ஸ் பார்க் மார்க்கெட் எவ்ரி சாட்டர்டே 10 to 4 PM அதில் போட்டிருக்குது. அதில் நான் அங்கே பிரைட் லிட்டில் பிட்டாக க்ரோ பண்ணியிருக்குது.
அங்கே கொஞ்சமாக வளர்ந்துருக்குது. அங்கே நான் இதில் பிங்க் ஃப்ளவர் அது ட்ரீ பார்த்த பிறகு மற்ற இடத்துக்கு போயிட்டு வந்தேன். நன்றி, வணக்கம். ஒரே இங்கிலீஷ் நான் சொல்லணும் மண்ணச்சாரு தெரியல. நாங்களும் லாங் டே சொல்லி 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 வணக்கம், நான் நமீஷ். இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து மிச்சம் நாங்களும் சொல்லி சொல்லி அழுத்தே போனோம். அமிர்தரும் களைச்சு போனார். வணக்கம் வாங்க. இன்றைக்கு அத்விகா பிறந்த நாள் நினைக்கிறேன், எங்கேயோ பார்த்த ஞாபகம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அத்விகாவுக்கும். இதே உற்சாகம் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகின்றோம். ஓ, நிக்கிறீங்களா நீங்க? வணக்கம் வாங்க. சரி, வணக்கம். ஒரு வருஷம் கூட சொல்லிட்டேன். என்ன அத்மியாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உள்ள. நீங்க காட்டு மாதா கோயிலுக்கு போனீங்க. காட்டு மாதா கோயிலுக்கு போனீங்களா? பெரிய ஆப்பிள் தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறோம், காணியில். அதுலதான் எங்களை தமிழாக்கள் எல்லாம் போய் ஆப்பிள் பழத்தை சேதப்படுத்துறேன்னு சொல்லிச்சிடும். நாங்களும் போறோம். நாங்க அது பக்கத்துல அது இல்ல பக்கத்து காட்டு மாதா கோயிலுக்கு பக்கத்து தோட்டம். பக்கத்துல காட்டு மாதா கோயிலுக்கு போனீங்க. அந்த வெள்ளை மாதாவா இருந்து அது பார்க்க இல்லையா? தனியா வெள்ளை உள்ளுக்குள்ளவோ பாத்துனீங்களா? அங்க ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்கு. அதுல நாங்க விளக்கு ஏத்துறோம். நாங்க ஆமா, விளக்கு ஏத்துற பிரிம்பா இருக்கணும். இந்த மாதாவை தரிசிச்சுட்டு சுத்தி வர பார்த்து கொண்டு வரலாமே. என்ன நானே போய் பிரான்ஸுக்கு போன நேரம் அது போயிட்டு வந்தேன். உங்களை சிறப்பு வாழ்த்துக்கு. எல்லாம் மண்டாடி வந்தா உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அந்த பூ நல்ல புதுமை செய்யற மாதம், அந்த மாதம். சரி. இன்று எனக்கு எத்தனை வயது? 8 வயசு. உங்களுக்கு 8 வயசு. 8 ஆரம்பமா 9? 8. வாழ்த்துக்கள், 8 வயது. கட்டிக்கார். அத்விகாவை சின்ன குட்டியா ஒரு பிறந்த நாள்லதான் அம்மாவும் அப்பாவும் கொண்டு அறிமுகப்படுத்தி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடுனா. அத்மியாவுக்கு 4 வயதுல இருந்தா நாங்க 4 வயதுல இப்ப இருக்குது. அவர் 2.5 வயசுலயே ஏத்து வாங்கிட்டார். 3 வயதுல பர்த்டே செய்து நாங்கள் அழுது வெட்டினாங்க சட்டைக்கு. வணக்கம் மணியக. வணக்கம் பாருங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்மிகாக்கு. மிக்க நன்றி ஜெயமலரஞ்சி. நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் ஆத்மியாவுக்கு. மிக்க நன்றி. அப்பாவை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது நல்ல கட்டித்தனம். என்ன அப்பாடவே கடவே கூட ஒரு ஆள் தன்னோட அப்பாவோட பேர் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சவன். இல்ல அதைத்தான். அப்ப அப்பா மற்றாக்களும் கட்டு போகலாம், அப்பா மட்டும் கட்டு போக கூடாது. வெளியில வச்சா நாரி போவா. அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அதுல வைக்கிறோம். அத்மிகா குட்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க நாங்க சின்ன உங்களை பார்த்து கொண்டு வரோம். உங்களுடைய வளர்ச்சி மிகவும் சந்தோஷமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கிறது. நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். இப்போது எங்களை எல்லாம் கவரக்கூடிய மாதிரி நீங்கள் விடுதலைகளை போட்டு எங்களை எல்லாம் அசத்தி கொண்டு வரீங்க. மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஆமா, நல்லா வளரணும். நீங்க அம்மா அப்பாட சொல்லு கேட்டு நீ வளர வளர நல்ல பிள்ளையா நீங்க வளரணும். எங்களுக்கு அதுதான் சந்தோஷமாக இருக்கும். அம்மாட சொல்லு கேட்டு அந்த அம்மா அப்பாட விருப்பப்படி நீங்க படிச்சு நல்ல வழியா முன்னேற்றமான நல்ல பிள்ளையா வரணும். இந்த நாளில் நீங்க செஞ்சு பார்த்துக் கொள்ளுங்க. நன்றி. மிக்க நன்றி ஜெயம்சன்ஜி. நன்றி நன்றி. வணக்கம் அத்மிகாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றாக எல்லாம் செய்கிறீர்கள். மிகவும் நல்லொரு பிள்ளை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் சரோஜினி சொல்லுகிறேன். சரோஜினி வணக்கம் பாருங்க. வணக்கம் அத்மிகா. வணக்கம். அந்த கையை கூப்பிட்டார். சொல்லுங்க. ஓ, விளங்க இல்ல. இதனா கையை வஞ்சி தர்மடுத்து கூப்பிட்டாரு. சரி சரி. அப்ப தொடருங்கள் தொடருங்கள். பரவாயில்ல, நான் சொல்லுங்க, நான் தெரியல. தொடருங்கள். பரவாயில்ல, நீங்க பேசுங்க. அவருக்கு சொல்லுங்கண்ணா. செல்வியக்கா அழைச்சு முடிங்கோ. ஓகே. வணக்கம் மணி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஆத்மியா, 4:2 அகவை கண்டாய். நானிலம் அங்கு நல் சிறப்பு கண்டு நாளும் பொழுதும் புன் சிரிப்போடு நாமும்
வாழ்த்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து 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 நீங்கள் வாசிப்பரும்பு உரையரும்பு சிறப்பாக செய்து வரும் உங்களுக்கு மிக அன்பான முத்தங்களுடன் வாழ்த்துக்கள் குஞ்சு, வாழ்த்துக்கள். உங்களோட வரிகள் ரொம்ப நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றியம்மா. வணக்கம். வணக்கம். வாசிப்பரும்போ உரையரும்போ இரண்டும் கேட்டேன். வாசிப்பரும்பில் அத்மிகா முதலாவதாக பங்கு கொண்டார். அவரின் பிறந்த தினம் இன்றைக்கு 8வது பிறந்த தினம் என்றும் கூறினார். அவருக்கும் அந்த பிறந்த தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்ல விடுகதை நல்ல சிரிப்பாக அதை கூறினார். ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு ஏர் கண்டிஷனை பூட்டி விட்டால் எல்லோரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படித்தானே? சரி. அடுத்தது அமிஸ் கிராமங்கள் பட்டணங்கள் அதன் வித்தியாசங்கள் உணவு காட்சிகள் சுவையான உணவும் தூய காற்றுகள் அதுகளை பற்றி வாசித்தார். உரையரம்போ அத்மிகா அழகான செல்லும் பாதை அருகில் உள்ள மரங்களையும் காட்சிகளையும் அந்த சென்ற ஆலயமணி அந்த தேவஸ்தானத்தின் உள்ள ஆலயமணி ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒலிக்கும் என்ற சிறப்பையும் அமிஸ் நல்ல பிங்க் கலர் கொண்ட நல்ல மரங்களை காட்டினார். அமிசுக்கும் என்ற காலம் தாழ்த்திய வாழ்த்துக்கள். 100வது வாசிப்பரும்பா உரையரும்பா கூறியதாக பின்பு அறிந்தேன் நான் விடுமுறையில் இருக்கும் காலத்தில். இருவருக்கும் நன்றியும் வரவேற்பும் கூறி முடிக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி ஈஸ்வரன் மாமா. தம்பிக்கு இப்ப 9 வயது. வணக்கம் ராஜினி ஆண்டி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்மிகாவுக்கு. இப்படியே தொடர்ந்து நல்ல கெட்டிக்காரியா இன்னும் வளர வேண்டும் என்றும் உங்களை சிறப்பாக வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி ராஜினி ஆண்டி. வாசி பெரும்புகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். 1000வது உரையரும்பு வாசிப்பரும்புக்கு வாழ்த்து நாங்கள் கூறவில்லை. அவருக்கும் நாமும் வாழ்த்து கூறுகிறோம். அனுஷா அண்ணாக்கு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாசிப்பெரும்பு சிறப்பான வாழ்த்துக்கள். தம்பி என்ன குழப்படி? நன்றி. வணக்கம். உங்க அண்ணா வருஷத்துக்கு பிறகு காயா வந்திருக்கிறார். வணக்கம் காயா. மாமா போயிட்டேன் மாமா. அவன் பெரிய ஆள் ஆயிட்டார். குமரி ஆயிட்டார் காயா. அம்மம்மா கத்திய மறைக்கிறதால வேற டைம் பிந்துதாக்கும். நல்லா சாப்பிட்டாங்க. நடாமூன் அவர்கள் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். ஓம். அந்த மாமா போயிட்டார், ஈஸ்வர் மாமா போயிட்டார், வருவார் திருப்பி. ஓகே, வேலையில நிக்கிறேன். அத்மிகா இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சந்தோஷமா மகிழ்ச்சியா? அத்மிகா தம்பிய பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவோமா? குழப்படி வேணும் சார். சரி அத்மிகா பேசுங்க. சரி, இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சந்தோஷமா இருங்கோ. வாணி ஒருக்கா கதைக்கு மாற ஒரு செகண்ட். சரி, இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். சரி காயா வணக்கம். காயாட மியூட் அடுங்க ஒரு தடவை. மிக்க நன்றி. நன்றி அம்மா. இனிய பொழுதான அமையட்டும் சிறப்பாக. கேக் வெட்ட இல்லையா பிள்ளை? அப்பா செய்திருப்பாரு கேக். அப்பா வந்து ஒப்பித்தலுக்கு போட்டேன். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க வெட்ட போறோம். வெட்டுங்க, அப்பா செய்வார். வணக்கம் அத்விகன். வணக்கம். வணக்கம் அத்விகனுக்கு வணக்கம். சும்மா தேவை இல்லாம குறுக்கால கதைச்சதாக்கள் கதை கேட்க கதைக்க வழிகிடக்குள்ள சிரிப்பு.
வணக்கம் அந்த மாமா இருக்கிறார். வணக்கம். வணக்கம் இங்க சொல்லுங்க. அவர் சின்ன தம்பி கூப்பிட்டது வந்து வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி சிரிக்கிற சரி. மாமி வணக்கம். சொல்லுங்க மாமி வணக்கம் காயா. காயாக்கு வணக்கம். மாமி கை கூப்புங்க வணக்கம் உங்களுக்கு தான் மாமி. சொல்லுங்க காயா. வணக்கம். பாட்டு பாடுங்க தம்பிக்கு அக்காக்கு. ஹாப்பி பர்த்டே பாடுங்க காயா. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. அக்கா நன்றி தம்பி புரதம் காயா அக்கா ஆயிட்டார். அங்க மாமி இருக்காங்க. வணக்கம் வணக்கம் காயா. வணக்கம். அவர் பிஸி இப்ப முதல்ல மாதிரி இல்ல. மாமி உங்கள்ட்ட கதைக்கிறார். எங்க கிஸ் தானே இல்ல. பிள்ளைங்க கிஸ். மாமிக்கு முட்டு 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 அவர் முட்டை முட்டு முட்டை 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 முட்டு. அவர் எங்கே நிக்கிறார். முட்டு 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 முட்டு. சரி, எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஞானவர்களுக்கு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. மிக நன்றி நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றாக சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.